கோயமுத்தூரில் உள்ள பொதிகை இல்லத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனைகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய டாக்டர் கிருஷ்ணசாமி, தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் காக்க வேண்டும். மாஞ்சோலை தொழிலாளர்களிடம் கட்டாயம் கையெழுத்து வாங்கி இருப்பிடத்தை விட்டு காலி செய்ய திட்டமிட்டு வருகின்றனர். PPTC நிறுவன ஒப்பந்தம் 2028 முடிவடைவதாக கூறி விருப்ப ஓய்வு கடிதத்தை வாங்கி வருகின்றார்கள். தொழிலாளர்களின் அத்தியாவசிய தேவைகளை துண்டித்து வருகின்றனர். தொழிலாளர் சட்டவிரோத செயல் நடைபெற்று வருகின்றது. இது குறித்து முதல்வர் கவனத்திற்கு கடிதம் எழுதியுள்ளேன். அரசியல் கட்சியினர் இந்த பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும். முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு தொழிலாளர்களை காக்க வேண்டும். தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தம் முடிந்தாலும் தமிழக தேயிலை தோட்ட கழகமே எடுத்து நடத்த வேண்டும். வருகின்ற சட்டமன்ற கூட்டத் தொடரில் இது குறித்து விவாதிக்க வேண்டும் எனவும், இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளேன். தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இதில் தேயிலை தோட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய களக்காடு மொண்டந்துறை வனப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் ஆங்கிலேயருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவைகள். அந்த தேயிலை தோட்டங்கள் பின்பு 99 வருட குத்தகைக்காக BBTC பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய முகமது அலி ஜின்னா அவர்களுடைய மகள்வழி பேரன் நுசில்வாடியா அவர்களை தலைவராக கொண்ட BBTC நிர்வாகத்திற்கு கொடுக்கப்பட்டது. இந்த BBTC நிர்வாகத்துக்கு உட்பட்ட மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் 2500 தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்களாகவும் 5000 7000 பேர் பகுதி நேர தொழிலாளர்களாகவும் பணிபுரிந்து வந்தார். ஆனால் அவர்களுக்கு சம்பளம் மிக குறைவாக கொடுக்கப்பட்டது. 1951 தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சட்ட விதிமுறைகள் எதுவும் அமலாக்கப்படவில்லை. அந்த தொழிலாளர்கள் அரை கொத்தடிமைகளைப் போல நடத்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் ஆதாரபூர்வமாக மத்திய மாநில அரசுகளிடம் 1998 நான் சட்டமன்றத்திலேயும் எடுத்து வைத்தேன், மத்திய அரசிடத்திலேயும் தெரிவித்தோம். அதற்கு பிறகு அந்த தொழிலாளர்